ஓம் சாந்தி. நான் சதா ஊக்கம் உற்சாகத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சக்தி ரூபத்தின் நினைவின் மூலம் தூய்மையற்ற சம்ஸ்காரங்களை அளிக்கும் காலி சொரூபமாக இருக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய பாக்கியம் மற்றும் பிராப்திகளை நினைவில் வைத்து சதா மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்மா. இன்று பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றேன். நான் அவருடைய அன்பில் திளைத்தபடியே அவர் முன்னால் அமர்ந்து அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது பாப்தாதாவோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஒளிரும் நட்சத்திரத்தின் பாக்கியம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. வாயில் இனிமையான வார்த்தைகளின் ரேகை பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. உதடுகளில் இனிமையான புன்னகையின் ரேகை பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இதயத்தை கொள்ளை கொண்ட தந்தையின் அன்பில் லயித்திருக்கும் ரேகை பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. கைகளில் அனைத்து பொக்கிஷங்களின் மேன்மையின் ரேகை பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. கால்களில் ஒவ்வொரு அடியிலும் லட்சக்கணக்கான நன்மைகளின் ரேகை பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பாக்கியத்தை சுயம் பாக்கிய விதாத்தா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உருவாக்கி இருக்கின்றார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தையும் பார்த்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஷபாஷ் குழந்தைகளே ஷபாஷ் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். மேலும் இந்த பாக்கியம் இந்த சங்கமிகத்தில் மட்டுமே கிடைக்கிறது மற்றும் தொடர்கிறது. சங்கமிகத்தின் பிராப்திகள் சத்தியுகத்தின் பலனை விட அதிகம். எது நடந்தாலும் உங்கள் பாக்கியத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். ஆஹா, எனது பாக்கியம். தந்தையை அறிந்தோம், ஏற்றுக்கொண்டோம், நம்முடையவராக்கிக் கொண்டோம். அதனால் பாக்கியம் கிடைத்தது. பாக்கியசாலி ஆத்மாவின் முகம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களின் பார்வை, அவர்களின் உள்ளுணர்வு மற்றும் அவர்களின் செயல் சதா திருப்தியான ஆத்மாவாக மாறி தானும் திருப்தி அடைவார்கள், மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவார்கள்.
எங்கு அனைத்து பிராப்திகளும் இருக்கிறதோ அங்கு அதிருப்திக்கான பெயருக்கு கூட இடமில்லை. நீங்கள் ஒருவரை மட்டுமே அறிந்து கொண்டதனால் எவ்வளவு பெரிய ஆஸ்தி கிடைத்து விட்டது. உங்கள் வாழ்க்கையே சுகம் மற்றும் சாந்தியால் நிறைந்து விட்டது. ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும் என்று பாப் தாதா விரும்புகின்றார். சுயராஜ்ய அதிகாரத்தின் வரதானத்தை தந்தை இந்த சங்கமயத்திற்காக முழுமையாக வழங்கியுள்ளார். மனம், புத்தி, சம்ஸ்காரத்தின் மீது முழுமையாக அதிகாரம் கொண்டிருப்பவரைதான் சுயராஜ்ய அதிகாரி என்று கூறுவார்கள். நடமாடும் போதும் காரியங்கள் செய்யும் போதும் எஜமானர் என்ற போதை இருக்க வேண்டும். நிச்சயம் மற்றும் போதை தேவையாக இருக்கின்றது. இப்போது ஆத்மாக்களுக்கு மனதின் மூலமாகவும் சேவை செய்யும் நேரம் வந்துவிட்டது. ஏதேனும் ஆபத்து திடீரென வரலாம். இதற்காக ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பாப் தாதா சைகை காட்டியிருக்கின்றார். எனவே பயிற்சி செய்யுங்கள், முற்றுப்புள்ளி வையுங்கள். பாப் தாதா விசேஷமான குழந்தைகளுக்கு பரிசளிக்கின்றார். குழந்தைகளே, நான் சதா உங்களுடனே இருக்கின்றேன். பாபா என்று கூறியதும் குழந்தைகளுக்காக பாபா சதா ஆஜராகிறார். எனவே சதா வெற்றியாளராக ஆகுங்கள். வெற்றி உங்கள் பிறப்புரிமை. என்னுடைய பாபா என்று கூறினால் வெற்றி நிச்சயம். தைரியம் உங்களுடையது என்றால் உதவி தந்தையுடையதுதான். இப்போது பாப் தாதா விரும்புவது என்னவென்றால் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு செயலிலும் தனது சுயராஜ்யம் என்ற இருக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். தைரியம் வைத்திருப்பவர்களுக்கு தந்தையின் உதவி கிட்டும் என்பது தந்தையின் வரதானமாகும். தைரியத்துடன் எவ்வளவு தூரம் முன்னேற விரும்புகின்றீர்களோ அவ்வளவு வாய்ப்பும் உள்ளது. நினைவிலிருங்கள் மற்றும் எதை அடைந்தீர்களோ அதை வைத்து மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். எவ்வளவு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை முன்னேறிச் செல்லும். நீங்கள் செய்தியை கொடுத்து விடுங்கள். உங்களுக்கான புண்ணியத்தை சேர்த்துக் கொண்டே இருங்கள். அப்போது புண்ணியம் உங்களை முன்னேற்றிக் கொண்டே இருக்கும். பிராமணன் என்றால் முரளி கேட்பவர், சேவை செய்பவர். நல்லது என்று பாப் தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். சதா
ஊக்கம் உற்சாகத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. புத்தியை ஒரு தந்தையிடம் மட்டுமே ஈடுபடுத்துகின்ற ஆத்மா. பாபாவும் முரளியும் மற்றும் பாபா மூலம் கிடைத்த சேவையையும் செய்து கொண்டே இருக்கின்ற ஆத்மா. சக்தி ரூபத்தின் நினைவின் மூலம் தூய்மையற்ற சம்ஸ்காரங்களை அளிக்கும் காலி சுரூபமாக இருக்கின்ற ஆத்மா. பிரம்ம பாபாவிற்கு சமமாக சாரதி ஸ்திதியில் இருக்கின்ற ஆத்மா. ஜுவாலா சுரூப நிலையிலிருந்து சக்திசாலியான நினைவை அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மா. முபாரா பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.